தமிழ் கடவுள் முருகருடைய 6 படியில் முதலாம் படையான திருப்பரங்குன்றம் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். ஓகே, இப்போ இதுதான் நம்ம முருகருடைய முதலாம் படை வீடு. ஓகேங்களா? இப்போ நம்ம திருச்செந்தூர் பார்த்தோம்ல, அதே எத்தனாவது? திருச்செந்தூர் 2வது. ஓகே, காலையில் நம்ம 2வது பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க வந்திருக்கோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்குது. ஆனால் முருகன் கோயில் கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? நானும் சின்ன குழந்தைங்க வந்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன் லாகில். நீங்கள் எத்தனை வந்திருக்கீங்க? நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் திருப்பரங்குன்றம் வரேன். ஓகே, அப்படியே வாங்க, அப்படியே நம்ம ஜாலியாக பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா முருகர் தெய்வானியை திருமணம் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த திருப்பரங்குன்றம் கோவில். கோவிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவருடைய ஸ்டாச்சுவும் இருக்குது. மேலே மலை தெரியுதா? மலையில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு லைட் எரியுது. அப்புறம் இந்த சைடு ஓம் முருகா லைட்டிங் போர்டு இருக்குது. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், ஓம் முருகா மயில் சேவல். அதே மாதிரி கோவில் ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா மெயினில் தெரியுது. சுற்றி நம்ம பாருங்கள், எல்லா கடைகள் தான். டாய்ஸ் கடை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்கு பக்காவான ஏரியா. சீசன் சபரிமலை சீசன்னால பக்தர்கள் பாருங்கள், எந்த இடத்துல பார்த்தாலும் சபரிமலை பக்தர்கள் தான். பழனியில் எந்த அளவுக்கு கடைகளில் திங்ஸு அந்த மாதிரி தேவையான பொருள் எவ்வளோ வாங்குறோமோ அதோடைய அந்த அளவுக்கு இங்கே நிறைய கடைகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஐயப்ப பக்தர்கள் இங்கே வராங்க. அதாவது நம்மளாம் அதிகமாக நம்ம இப்போ திருப்பூர் அந்த நம்ம கொஞ்சம் சைடெலாம் அங்கே நெய் பிரிப்போம். அதுக்காக இந்த மாதிரி நிறைய வெசல்ஸ் கடை இருக்கும். இந்த சைடெல்லாம் வரவங்களுக்கு இங்கே நெய் பிரிக்கிறதுனால பாருங்கள், ஏகப்பட்ட அந்த கடைகளாக இருக்குது. கரெக்டான? ஓகே, பாருங்கள், ராஜகோபுரத்துக்கு மேலே ஓம் முருகாவோடைய லைட் போர்டு. அதே மாதிரி போட்டிருக்காங்க முதல் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பரங்குன்றம். ஓகே மக்களே, வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா விரைவு தரிசனம், 100 ரூபீஸ் தரிசனம். ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸ் கோபுரமே பாருங்களேன், நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது, வேறு லெவல். மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், ஃபோன் வீடியோஸ் நாட் அலோடு எடுக்கக்கூடாது. பட் நம்ம எப்பயுமே கருவறைக்குள்ளே காமிக்க மாட்டோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வளாகத்தை மட்டும் அப்படியே சுற்றி காமிச்சிட்றேன். சூப்பராக இருக்குது, நல்லா பெரிய வளாகமே, நல்லா மண்டபம், கோயில் முன் மண்டபம், உள்ள கருவறையில் சாமி இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள், இது மலை தெரியுதா? மலை ஏறுற பாதை. அது இப்போ நம்ம நைட் டைமில் அலௌடு இல்லை. ஓகேங்களா? ஓகே, அப்படியே நம்ம ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் மாதிரி ஏறி உள்ளே போயிட்டுருக்கோம். கூட்டம் பெருசாக இப்போ இல்லை, டக்குனு போய் சாமி கும்பிட்றான்னு நினைக்கிறேன். முருகருடைய சேவல் பாருங்கள், இங்கே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே கருங்காலி மாலை, கருங்காலி வேலு, கருங்காலி விநாயகர், வாராகி அம்மன் சிலைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கோயிலுக்குள்ளேயே நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள். அழகழகாக ஸ்டாச்சுஸ்லாம், விநாயகர்லாம் பாருங்களே, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளே இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணியாச்சு. இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே நம்ம இப்போ எல்லா கோயிலையும் உள்ளே கருவறை இருக்கும். கருவறையிலேருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு 2 அடி 3 அடி தள்ளி சிலை, அதாவது மூலவர் சிலை இருக்கும். பட் இந்த நம்ம திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமி அப்படியே கருவறையோடைய சுவற்றிலே பார்த்தீங்கன்னா அப்படியே சிலை இருக்குது. வள்ளி தெய்வானை அம்மாவோட முருகன் சூப்பராக ராஜ அலங்காரத்தில் இருக்கார். அப்புறம் கற்பக விநாயகர், நல்லா பெரிய விநாயகர், அவரும் அதே மாதிரி தான். இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே செவற்றோட பாறையில் அப்படியே செதுக்கப்பட்ட சிலைகள். அதே மாதிரி பாருங்கள், கோவிலோடைய சித்திரங்கள் எல்லாமே நல்லா புதுசாக இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஜூலை மாதம் 14ஆம் தேதி தான் குடமுழுக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அதனால் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம முடிஞ்சளவுக்குள்ளே காமிச்சு வைப்போம்.
சூப்பர் சூப்பர். சபரிமலை ட்ரிப்பில் வந்து நம்ம ஏகப்பட்ட கோவில் வீடியோஸ் எடுத்துட்டோம். நீங்கள் எல்லா வீடியோக்குமே நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அப்படியே வாங்க, அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். சூப்பர் சூப்பர். முருகர் உள்ள சூப்பராக இருந்தால் நல்லா. பக்கத்துலேயே பெருமாள் இருந்தார், நடராஜர் இருந்தார், பெரிய நந்தீஸ்வரர் ஒன்று முன்னாடியே என்ட்ரன்ஸில் இருந்தது. அப்புறம் கோவிலுக்காக இந்த சேவல் காணிக்கை எல்லாமே நிறையா வந்து கோயிலில் கொடுத்துருந்தாங்க. நிறைய உள்ள சேவல் நிறையா இருந்துச்சு. ஃபைனலாக மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டாவே ட்ரை பண்ணியாச்சு. ஒரு ஜிகர்தண்டா பார்த்திங்கன்னா 80 ரூபா வருது. ஓகே, குடிச்சு பார்த்தாச்சு, டேஸ்ட்டு ஓகே, குடிச்சாச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன இன்னும் டைமு 9 மணி ஆயிடுச்சு. ரொம்ப கூலிங்காக இருக்கிறனால ஏற்கனவே நம்ம தொண்டை கரங்குது. ஓகே, அப்படியே வாங்க நம்ம போவோம். இனி அடுத்து நம்ம ஏதாவது நல்ல கடையாக பார்த்து சாப்பிட்டு அடுத்து கொடரோடு விட்டால் பழனிக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடு. நம்மளுடைய ஆன்மீக பயணம் கிட்டத்தட்ட முடிய போகுது. இந்த 2025 சபரிமலை யாத்திரை. அப்புறங்க டெடிபேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் இந்த போகிற வழியில் நிறையா வந்து கடைகள், அப்புறம் இந்த மாதிரி அரங்கம், மஹால்ஸு எல்லாம் சூப்பராக இருக்குது. மலை தெரியுது பார்த்தீங்களா, இந்த மேல் மலை, அதுக்கு மேலே மலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முருகருடைய 3வது படை வீடாக பழனிக்கு நம்ம இந்த சபரிமலை பயணத்தை நம்ம முடிக்க போகிறோம். கரெக்டாக 2 மணிக்கு நம்ம பழனிக்கு வந்திருக்கோம். பழனியில் ஏகப்பட்ட சேஞ்சஸ்ஸு. அப்புறம் நம்ம மெயினாக நம்ம வாங்குகிற பஞ்சாமிரத கடைகள் எல்லாமே 11 மணிக்கே க்ளோஸ் ஆகுமா. அப்புறம் தேவஸ்தானமோட கடைகள் இருக்குது, அங்கே நம்ம பஞ்சாமிரதை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதோட இந்த பயணத்தை முடிச்சுக்கலாம். இப்போ பர்ச்சேசிங் பண்ணிகிட்ருக்கோம். மணி அண்ணா, டிரைவர் அண்ணா, நான் டிரைவர்ண்ணே. பர்ச்சேசிங் எப்படி? நல்லா இருக்கு.